முக்கியமா அரசியல் அவர் நல்லா பேசுவாரு. ரெண்டாவது பெண்களுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பா இதுல சொல்லுவாரு. நம்ம நாட்டுல நடைமுறை இன்னைக்கு என்னென்ன தேவைப்படுதோ, குடும்பத்துக்கு என்ன செலவு காசு எல்லாமே அவர் அண்ணா பேசுவார். அரசியல் மாற்றங்கள் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில்? கண்டிப்பாங்கண்ணா. அது பெண்களை அதுவும் இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே சுத்தமா கிடையாது. அதை திரும்ப அவர் மீட்டு எடுக்குவாரு. எங்க அண்ணா எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பா இருப்பாரு. அதே போல விஜய் அவர்கள் பேசும்பொழுது ஒரு குறிப்பிட்ட சில கட்சிகளை மட்டுமே ஒரு விமர்சித்து பேசுறாரு. ஆமாங்கண்ணா, அத அப்படிதான் அவர் பேசணும். வேற வழி இல்லை. ஏன்னா இந்த ஆட்சியில மட்டும்தான் ஒழுங்கு ஒரு சட்டம் இது இல்லாம ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கண்ணா. அதை அவர் கண்டிப்பா இந்த ஆட்சியில தான் நடக்குது. அதனால கண்டிப்பா அதை பேசணும் அவரு. தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். குட் மார்னிங். எங்க வரீங்க? லோக்கல் தான், நாமக்கல் தான். எப்பவும் நீங்க வந்துட்டீங்க? நாமக்கல் தான், பக்கத்துல தான் வீடு. ஓகே. இப்ப அவர் பேச போறாரு, அவர் உங்க ஊருக்கு வர போறாரு. அதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பேசணும்னு எதிர்பார்க்கறீங்க? நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் வந்தா நாமக்கல் இஷ்யூ பத்தி பேசுவாரு. என் பேர் மோனிகா. நாங்க பவித்ரம்ல இருந்து வரோம், துறையூர் ரோடு. ஓகே. இது முன்னாடி விஜய் பாத்துக்கீங்களா? இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க? அவர் முதல் முறையா பார்க்க போறோம், அவரோட பேச்ச கேட்க போறோம் அப்படின்றது. அது உங்க ஊருக்கு வந்திருக்காரு. ரொம்ப ஆர்வமா இருக்கு. எப்படி பேச போறாரு, பிடிக்கிறாருன்னு பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கும். என்னெல்லாம் பேசுவாருன்னு எதிர்பார்க்கறீங்க? ஏன்னா முதல் முறையா அவர் நேர்ல பார்க்க போறீங்க. சினிமாவை தாண்டி இப்ப நேர்ல பார்க்கறீங்க. அரசியலுக்கு வந்தா எல்லாம் செய்வாரு, பிடிப்பாரு. நிறைய இதுல பேசியிருக்காருல, அந்த மாதிரி ஏதாவது இங்கேயும் பேசுவாரு. எல்லாத்துக்கும் ஊக்கம் கொடுக்கற மாதிரி பேசுவாரு, பிடிப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? கருத்து எப்படி பாக்குறீங்க? அவரு மக்களை நம்பிதான் நிக்கிறாரு அப்படின்னு மக்கள் கண்டிப்பா ஜெயிக்க வைப்பாங்க அவரை. கண்டிப்பா அவர் வருவாருன்னு ஏதாவது எதிர்பார்க்கறீங்களா? கண்டிப்பா வருவாரு, எதிர்பார்க்கும். எல்லாத்தையுமே மாத்துவாரு. ஏன்னா இப்ப அதிகமா சொல்றாங்க. இப்ப பஸ்ஸுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாமே மாத்துறேன்னு சொல்லியிருக்காருல்ல, கண்டிப்பா மாத்துவாருங்கிற நம்பிக்கை இருக்கு.